நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, சவுதியில் இருக்கிறோம். அப்சர் அப்ளிகேஷனில் ஃபைன் வந்திருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எனக்கு ஃபைன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு ஃபைன் வந்திருக்கு. அதுக்கே எனக்கு மைண்ட் அப்செட்டாக இருக்குது. இது பார்த்திங்களா, வயலேஷன் நம்பர் அன்பெய்டுன்னு இருக்கு இல்லையா, இதுதான் எனக்கு ஃபைன் வந்த லிஸ்ட்டு. ஒருவேளை நான் இந்த அமௌண்ட்டு பே பண்ணியிருந்தேன்னா பெய்டு லிஸ்ட்டில் வந்திருக்கும். நான் இன்னும் பே பண்ணல. உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு இதை காமிக்கிறேன், ஓகேங்களா. வயலேஷன் நம்பரில் போயிட்டு வயலேஷன் நம்பரு, அப்புறம் வயலேஷன் டைப்பு, வயலேஷன் டேட் அண்ட் டைம் இருக்குது பார்த்தீங்களா. நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு 8:30 மணிக்கு வந்திருக்கு. நான் 1ஆம் தேதி தான் வண்டி ஓட்டினேன். ஆனால் எனக்கு மொபைலில் ஃபைன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதி தான் வந்தது. அதனால் நம்ம ஒரு தப்பு பண்ணுறோன்னா அன்றைக்கே வந்துடாது. அதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் பேக்ரவுண்டில் பார்த்து ஒரு 5-6 டேஸ் ஆகும், இல்லை 1 வீக் கூட ஆகும். நம்மளுக்கு தெரியும் இந்த இடத்துல தப்பு பண்ணியிருப்போம் தெரியும். அப்பாடா ஃபைன் வரலன்னு சந்தோஷம்லாம் பட்டுக்கூடாது. கடைசியாக பின்னாடி ஆப்பு வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் நேம், அது எந்த ஏரியா எல்லாமே இருக்கும். எனக்கு ஸ்பீட் லிமிட்டே பார்த்திங்கன்னா 80 தான் லிமிட்டே. ஒரு 80 லிமிட் இருக்கும்போது மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட்டு போகலாம். இப்போ 80 இருக்கும்போது 90 போகலாம். ஒரு 3 பாயிண்ட் அதிகமாகிடுச்சு, 93 ஆயிடுச்சு. அதனால் எனக்கு ஃபைன் வந்திருக்கு. எனக்கு வயலேஷன் ஃபைன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 113 ரியாலு. இதுவே அதிகம்தான். இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா 25% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம்ன்றதுனால. அப்படி 25% டிஸ்கவுண்ட் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா எனக்கு 150 ரியால் வந்திருக்கும். எனக்கு பார்த்தீங்களா 111 ரியால் வந்திருக்கு. வயலேஷன் ஸ்டேட்டஸ் அன்பெய்டு. அப்புறம் வண்டி மாடலு, பிளேட் நம்பர் எல்லாமே இருக்குது. இதில் நம்ம வண்டி ஃபோட்டோ எடுத்தது இல்லையா, கேப்சர் பண்ணிடுவோம். அந்த ஃபோட்டோவும் நம்ம செக் பண்ணலாம். எந்த லொக்கேஷனில் இருக்குது அதுவும் செக் பண்ணலாம். இப்போ நான் இமேஜ் காமிக்கிறேன் இருங்க. இதுதான் கேமரா பிடிச்ச இமேஜ். நான் ஏர்போர்ட்டு போயிருந்தேன் ஜித்தாவில். அதில் அங்கே தான் பிடிச்சது கேமரா. எல்லா இடத்துலையும் பார்ப்பேன் கேமரா எங்கெங்கே இருக்குதுன்னு. ஏர்போர்ட்டுக்கு மேக்ஸிமம் அவ்வளோ போனது ஒரு 2-3 டைம்ஸ் தான் போயிருக்கேனா, அதனால் செக் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் எங்கே கேமரா இருக்கோ இல்லையோ நாம் கரெக்டாக ஓட்டினோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணணும். அதேமாரி ஷோ த லொக்கேஷன், நம்ம எந்த இடத்துல ஃபைன் வந்துச்சோ அந்த லொக்கேஷனில் நமக்கு ஷோ ஆகும். ஓகே காய்ஸ், இதில் தான் இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்சர் அப்ளிகேஷன்லேயே பே பண்ணிக்கலாம். இல்லை அது அப்சர் அப்ளிகேஷனில் போயிட்டு வயலேஷன் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை வச்சு நம்ம பே பண்ணலாம். பே பண்ணிட்டா க்ளோஸ் ஆகிடும். மேக்ஸிமம் 30 நாளில் நம்ம பே பண்ணணும்.